இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல எல்லாருமே வந்து நம்ம ஏதோ ஒரு வகையில நம்மளுடைய குடும்பத்துல நம்ம வந்து வெளியில கடன் வாங்கியோ, இல்ல சொத்துக்கள வித்தோ, இல்ல வந்து நம்மளுடைய நகைகள வித்தோ, இப்படிதான் நம்ம வந்து வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளுடைய வருமானம் அப்படிங்கிறது வந்தாலும், அந்த வருமானம் அப்படிங்கிறது நமக்கு போதுமான அளவுல இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. அதனால மேற்கொண்டு நமக்கு என்ன செலவுகள் இருக்கோ, அந்த செலவுகளுக்கு நம்ம வெளியில இருந்து தான் கடன் வாங்கியோ, இல்ல வந்து சொன்ன மாரி சொத்துக்கள வித்தோ, இல்ல வந்து நகைகள அடமானம் வச்சோ, இப்ப வந்து தொடர்ந்து நம்ம வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாரி பார்க்குறோம். ஆனால் இந்த வாழ்க்கைய நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த வாழ்க்கைய நம்ம வந்து எந்த வகையிலயுமே வந்து நான் இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் இப்படிலாம் வாழ்ந்தேன் தெரியுமா? அப்படின்லாம் வந்து நம்ம எந்த இடத்துலயும் எழுதிலாம் வந்து பெரும்பாலும் வைக்கிறது இல்ல. ஆனால் நம்ம மத்தவங்க கிட்ட சொல்லும்போது சொல்லுவோம். நான் அப்பா ஆரம்ப காலத்துல இருந்து நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டேன்ப்பா. என் சின்ன வயசுல இப்படிலாம் கஷ்டப்பட்டேன். இப்படிலாம் நம்ம சொல்லுவோம். ஆனா அதையெல்லாம் வந்து எழுதி ஒரு கதையாலலாம் எழுதி வைக்க மாட்டோம். ஆனால் அதை ஒரு கதையாக எழுதி, அதை ஒரு திரைப்படமாக எடுத்தா எப்படி இருக்குமோ, அதுதான் குடும்பஸ்தன் அப்படிங்கிற திரைப்படத்தினுடைய கதை அப்படின்னு சொல்லலாம். இந்த திரைப்படம் இப்ப சமீபத்தில ஜனவரில 2025ல வெளியாயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 8,00,00,000 செலவு பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். அதை விட செலவு பண்ணத விட இ அ அதிகமாகவே எடுத்துருச்சு. 28,00,00,000 வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்றதும் நமக்கே நல்லா தெரியும். ஏன்னா நம்ம அன்றாடம் நம்ம சந்திக்கக்கூடிய நம்மளோட வாழ்க்கையில ஒரு குடும்ப தலைவனாக இருந்தால் என்னென்ன பிரச்சனையெல்லாம் நம்ம சந்திப்போமோ, அதையெல்லாம் ஒருத்தர் நம்ம கண்ணு முன்னாடி காட்டுனா எப்படி இருக்கும்? நான் இப்படி நம்ம சொல்லுவோம். நம்மளே வந்து சொல்லுவோம். நான் இப்படிதான்ப்பா ஒரு ஆப்ல வந்து கடன் வாங்கி நான் மாட்டிக்கிட்டேன். இப்படிதான் ஒரு கடன்காரன்கிட்ட 10 வட்டிக்கு நான் கடன் வாங்கி மாட்டிக்கிட்டேன். எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம்ல. அந்த மாதிரி நம்ம சொன்னா எப்படி இருக்குமோ, அதையே நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தவங்க எடுத்து காமிச்சா எப்படி இருக்கும்? அதுதான் அதனாலேயே என்னமோ தெரியல. இந்த திரைப்படம் வந்து நல்லா மக்கள் மத்தியில வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த திரைப்படத்தில வந்து நாம இதுவரை இந்த படத்தில பார்க்க போறது அப்படின்றது என்னன்னா, இந்த திரைப்படத்து மூலமா சமூகத்துக்கு என்னென்ன கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ஒன்லைனா நம்ம வந்து பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லலாம். வணக்கம் நண்பர்களே! இது தமிழ் கவி விளக்கு வலையொலி. நான் உங்கள் முத்துக்குமரன். இந்த பகுதி தமிழ் திரை ஒரு பார்வை. நான் இதுக்கு முன்னாடி போட்ட பதிவிலேயே வந்து நான் சொல்லியிருந்தேன். நான் இப்ப சமீபத்தில பார்த்த சமூகம் சார்ந்த ஒரு திரைப்படம் அப்படின்னா, குடும்பஸ்தன் திரைப்படத்த பார்த்தேன். அந்த படத்த பத்தி நம்ம வந்து பதிவுகள் போடலாமா அப்படிங்கிறது கேட்டிருந்தேன். நண்பர்கள் நீங்களும் வந்து தாராளமா போடலாம். நெறைய நல்ல விஷயங்கள் வந்து சொல்லுங்க இதே மாரி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்புறம் இன்னொரு நண்பர் வந்து சொல்லியிருந்தாரு. என்னன்னா, நம்ம பேரன்பு படத்த பேசுனத பார்த்துட்டு, அவரு என்ன சொல்லியிருந்தாருன்னா, கற்றது தமிழ் திரைப்படத்தையும் வந்து நீங்க விமர்சனம் பண்ணுங்க. உங்களோட பார்வையில இருந்து நீங்க விமர்சனம் பண்ணுங்க. அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா, நம்ம இந்த மாதிரியான சமூகம் சார்ந்த நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான் ராமு அவர்களுடைய திரைப்படங்கள் எல்லாமே கற்றது தமிழாகட்டும், தரமணி ஆகட்டும், பேரன்பு ஆகட்டும், எல்லா திரைப்படங்களுமே சமூகம் சார்ந்த திரைப்படங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த வகையில கற்றது தமிழ் தான் அவருடைய முதல் திரைப்படம். அந்த திரைப்படத்த பத்தி இன்னொரு பதிவ நம்ம நிச்சயமா வந்து ஒரு நாள் போடுவோம். இன்னைக்கு வந்து குடும்பஸ்தன் திரைப்படத்தினுடைய அது சொல்லக்கூடிய சமூக கருத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இப்ப வரிசையா பார்க்க போறோம். சரி. முதல் கருத்து அப்படின்னு சொல்லணும்னா, பொதுவா நம்ம குடும்பத்துல வந்து எல்லாரும் ஏதோ ஒரு வகையில வந்து அவங்கவங்களுக்கு ஒரு தேவை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா ஒண்ணு சொல்லுவாரு, அம்மா ஒண்ணு சொல்லுவாங்க. அதே மாரி மனைவி ஒண்ணு சொல்லுவாங்க, பிள்ளைகள் ஒண்ணு சொல்லுவாங்க. இந்த மாரி நம்ம வந்து எல்லாரோட தேவைகளையும் நம்ம குடும்பத்துக்கு இவ்வளவுதான் வருமானம் வருது. இந்த வருமானத்துக்குள்ள நமக்கு இவ்வளவுதான் செலவுகள் இருக்கணும். இந்த செலவுகளுக்குள்ள வாழணும் அப்படிங்கிறது எல்லாமே விட்டுட்டு, நம்ம வந்து சரி பரவால்ல. இந்த தேவையா? நான் ஏதோ ஒரு வகையில கடன் வாங்கியாவது உனக்கு குடுத்துர்றேன். இந்த தேவையா? நம்ம இருக்கிற நகைகள அடமானம் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இப்படின்னு சொல்லி குடும்ப தேவைகளுக்காக மேலும் மேலும் நம்ம வந்து சுமைய ஏத்திக்கிட்டே இருக்கோம் பாருங்க. அந்த கருத்த வந்து இந்த திரைப்படத்துல மிக முதல் முக்கிய கருத்தா வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த திரைப்படத்துடைய கதையே வந்து எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஒரு காதலன், காதலி அவங்க வந்து திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு இடத்துல முடிவு பண்ணுவாங்க. உடனே அவர்களுடைய நண்பர்கள் இருப்பாங்க. நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நக்கலைட்ஸ் டீம் தான் முழுக்க ஃபுல்லா. நம்ம நக்கலைட்ஸ் யூடியூப் சேனல்ல பார்த்த அந்த டீம் தான் இதுல இருப்பாங்க. அவங்களும் அதிலயும் வந்து நெறைய முழுக்க பார்த்தீங்கன்னா, ஒரே குடிகாரர்களா இருப்பாங்க. அந்த மாரி காட்டியிருப்பாங்க. அந்த குடிகார நண்பர்களுடைய துணையால போயி, எப்படி வந்து இவங்க 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முதல் ஆரம்ப காட்சியிலேயே இருக்கும். முழுக்க முழுக்க வந்து படம் முழுக்கவே எல்லா இடத்துலயும் நகைச்சுவைய தெறிக்க விட்டுருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அவ்ளோ அழகா இருந்துச்சு. நம்ம நக்கலைட்ஸ் யூடியூப் சேனல்ல பார்க்கும்போது எப்படி வந்து நம்ம சிரிச்சு வயிறு வயிறு வெடிக்க தெறிக்க விட்டு சிரிக்க விட்டுருப்பாங்களோ, அந்த மாதிரி வந்து இந்த திரைப்படத்திலயும் நெறைய இடங்கள்ல வந்து நம்மள திரும்ப திரும்ப அடிச்சு தெறிக்க விட்டுருப்பாங்க, சிரிக்க விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அவ்ளோ நகைச்சுவை காட்சிகள் இருந்துச்சு. அந்த மாரி தான் வந்து முதல் காட்சியே இப்படிதான் வந்து தொடங்கும். போய் வந்து ஒரு சார் பதிவாளர் அலுவலகத்துல திருமணம் பண்ணிப்பாங்க. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இந்த கதாநாயகனும், கதாநாயகியும் திருமணம் பண்ணிப்பாங்க.
பண்ண உடனே அங்கருந்து குடும்பஸ்தர்கள்லாம், அந்த குடும்பத்து உறுப்பினர்கள் 2 பொண்ணு பக்கத்துலயும், பையன் பக்கத்துலயும் வந்து இவர்கள வந்து மண்ண வாரி தூத்தி, "எங்களுடைய சம்மதம் இல்லாம நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. நீங்க வந்து இப்படி போயிடுவீங்க, அப்படி போயிடுவீங்கலாம்" மண்ண வாரி தூத்திட்டு போயிடுவாங்க. அதன் பிறகு அப்படியே ஒரு 1 வருஷத்துக்கு பிறகு அப்படின்னு காட்டுவாங்க. பார்த்தா வந்து அப்பாவுடைய அந்த கதாநாயகனுடைய குடும்பத்தில இந்த பெண்ண ஏத்துப்பாங்க. ஏதோ ஒரு வகையில அம்மாவுக்கு வந்து விருப்பமே இல்லனாலும் சரி, பையனுக்காக ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏத்துப்பாங்க. ஏத்துக்கிட்டு அப்படி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காட்சிகள தான் வந்து அதுலேருந்து தொடருவாங்க. அதுல தான் வந்து என்னன்னா, ஒவ்வொருத்தருக்காகவும் கடன் வாங்கியோ, இல்ல ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு கட்டத்தில அவருக்கு வேலையெல்லாம் போயிடும். அதெல்லாம் வந்து வீட்ல சொல்லாம, சமாளிக்கிறேன்ற பேர்ல வெளியில முழுக்க வந்து கடன வாங்கிட்டு இருப்பாரு. இப்படியெல்லாம் வாழக்கூடிய அந்த குடும்பஸ்தன் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் ஒரு குடும்பஸ்தனாக இருந்தால் சந்திப்பானோ, அதையெல்லாம் சந்திச்சு அவன் எப்படி கடைசியில வந்து அந்த பிரச்சனைகள்ல இருந்து மீண்டானா, இல்ல அந்த பிரச்சனைகளுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டானா, அவன் பிரச்சனைகள் எல்லாம் எப்படியெல்லாம் வந்து கடந்து போனான் அப்படிங்கிறத ஒரு கதையா வந்து இந்த படத்துல சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லலாம். நெறைய இடங்கள்ல படத்துல வந்து முன்னாடியே சொன்ன மாரி, மிக முக்கிய கருத்தா வந்து குடும்பத்தில இருக்கவங்களுக்கு, உங்களுடைய எந்த பிரச்சனைகளை பத்தியும் நீங்க சொல்லாம, எத சொன்னாலும் சரி பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம். நான் இதுக்கு இத நான் ஏற்பாடு பண்ணி தரேன். பணத்த ஏற்பாடு பண்ணி தரேன். இப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் வந்து அதற்கான சோர்ஸ் அதற்கான மூலம், வளம் எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிக்கவே மாட்றோம். ஒரு பிரச்சனைய ஒரு ஒரு பிரச்சனைக்காக நம்ம வந்து கடன் வாங்குறோம் அப்படின்னா, இந்த கடன எப்படி அடைப்போம்? இத அடைக்கிறதுக்கான வழிய எதன் மூலமா திரும்ப அந்த பணத்த ஈட்டுவோம்? இந்த வட்டிய நம்ம எப்படி கட்டுவோம்? இத பத்திலாம் எதுவுமே பார்க்காம, அந்த நேரத்துக்கு பிரச்சனை தீர்ந்தால் போதும் அப்படின்னு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? இந்த பிரச்சனைய வந்து அந்த படத்துல அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா வந்து ஆப்புகள் மூலமா இன்னைக்கு இருக்கக்கூடிய செயலிகள், கடன் செயலிகள்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த ஆப் மூலமா வந்து நம்ம தொடர்ந்து நெறைய குடும்பங்கள்ல வந்து கடன் வாங்கிர்றாங்க. ஆனால் அந்த கடன ஏன்னா வந்து ஆப்புக்காரன் வந்து பெருசா நம்மகிட்ட எதையுமே கேட்கறதில்ல. உனக்கு எவ்வளோ வருமானம் வருது? உன் சேலரி ஸ்லிப் என்ன? உன்கிட்ட சொத்து பத்து ஏதாவது இருக்கா? அப்படின்னு ஒரு ஒரு வங்கியில போய் ஒரு பேங்க்ல போய் நம்ம கேட்டோம்னா, அவன் என்னென்னலாம் கேட்பானோ, அது எதையுமே இந்த ஆப்புக்காரனுங்க கேட்கறதே கிடையாது. அவன் கேட்கறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு தான். உன்னுடைய கான்டாக்ட் எல்லாத்தையும் என்கிட்ட குடுத்துரு. ஒருவேளை நீ வந்து பணத்த கட்டல அப்டின்னா, உன் நம்பர்ல முக்கியமான நம்பர் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ, எல்லாருக்கும் நான் ஃபோன போட்டு உன்ன மானத்த கெடுத்துருவேன். அப்டிங்கிறது தான் அவன் சொல்லி நம்ம கிட்ட இருந்து வந்து ஏன்னா அவனுக்கு தெரியும். ஏன்னா நம்ம வந்து யாருக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நம்ம நிக்கக்கூடாதுன்னு நம்ம நெனைப்போமோ, அவங்க முன்னாடி அவமானம் வரா மாரி ஒரு விஷயத்த அவன் பண்ணான் அப்டின்னா, நம்ம உடனே அந்த பணத்த கொண்டு போய் எப்டியாவது நம்மளுடைய ஏதாவது ஒரு வழி பண்ணி அவனுக்கு பணத்த கட்டிருவோம். அப்டிங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். அந்த பிரச்சனைய இந்த படத்துல வந்து அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. இதே பிரச்சனைய பத்தி நம்மளுடைய தமிழ் கவியுலக வலையொலியுமே ஏற்கனவே நம்ம வந்து ஒரு காணொளியே நம்ம போட்டிருக்கோம். நம்மளுடைய நண்பர் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயம். அவங்க வந்து ஷேர் மார்க்கெட் ஆப்ல வந்து போயிட்டு நெறைய இன்வெஸ்ட் பண்றேன்ற பேர்ல அவங்க வந்து அவங்களுடைய பணத்த எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணி, கடைசியில வந்து அது மூலமா அவங்களுக்கு வருமானம் வராம போயி, அதுல கடன்காரங்களாகி, அதன் பிறகு இந்த கடன் குடுக்கக்கூடிய இந்த ஆப்ல வந்து இங்க கடன் வாங்கி, கடைசியில அந்த கடன கட்ட முடியாம, அதுல அவன் வந்து எல்லா நம்பர எல்லாம் நோட் பண்ணி வச்சு நான் அவன மானத்துக்கு எடுத்துருவேன் அப்டின்லாம் சொல்ல போகவே, வேற வழி இல்லாம அவங்க கஷ்டப்பட்டு அந்த பணத்த எல்லாம் கட்டி அது கட்டி முடிச்ச பிறகும், அவங்க வந்து கட்டி எல்லா பணத்தையும் குடுத்துட்டாங்க அப்டின்ற பிறகும், அவன் வந்து இல்ல, இல்ல எனக்கு இன்னும் பணம் குடுக்கணும். அப்டின்னு சொல்லி கிட்டத்தட்ட அது வந்து ஒரு பிளாக்மெயில் மாரியே போயி, கடைசில அந்த பணத்த அவங்க கட்டி, அதன் பிறகு அதுலருந்து ரொம்ப நாட்கள் பிறகு கஷ்டப்பட்டு அதுலருந்து அவங்க வெளில வந்தாங்க. அந்த மாரி நீங்க இருந்துராதீங்க. அப்டின்றத பத்தி நம்ம வந்து ஏற்கனவே நம்மளுடைய தமிழ் கவியுலகு வலையொலியில நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதனால அந்த பிரச்சனைய பத்தியும் இந்த படத்துல வந்து பேசியிருப்பாங்க. 3வதா என்னன்னா, ஒரு கடன அடைக்கிறதுக்காக இன்னொரு கடன் வாங்குறது அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்ப வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல தெரியாத்தனமா நம்ம கடன் வாங்கிட்டோம். என்ன பண்றது? வேற வழி இல்ல. சரி இந்த கடன் அடைக்கிறதுக்காக என்னன்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஏதோ சொத்து பத்த வித்து கித்து கடனெல்லாம் அடைச்சு நம்ம வெளியில வந்து கௌரவமா வாழ்ந்தால் பரவால்ல. இல்ல இந்த கடன் அடைக்கிறதுக்காக இன்னொரு இடத்துல கடன் வாங்கி இந்த கடனையும் அடைக்க முடியாது. இந்த கடனுக்காக நம்ம வெறும் வட்டி தான் கட்டுவோம். அப்படி நம்ம கட்டிட்டு இருக்கக்கூடிய கட்டத்துல இன்னொரு இடத்துல கடன் வாங்கணும் இல்லையா? அதுக்கு வட்டி வந்து நிக்கும். அதுக்கு வட்டி கட்ட முடியாது. அப்ப அதுக்கும் எப்படி கட்டுறது அப்படின்றதுக்கு, அதுக்கு இன்னொரு கடன வாங்குவோம். இப்படி கடன கடன வாங்கி, 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 வாங்கி அது ஒரு கட்டத்துல வந்து ஒரு பெரிய மலை மாரி ஒரு இடத்துல நிக்கும். அப்ப வந்து மொத்தமா நமக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம நம்ம திகைச்சு நிப்போம். அப்படிப்பட்ட வந்து ஒரு சமூக கருத்து. இதுவும் வந்து இந்த ஒரு குடும்பஸ்தனா இருக்கக்கூடிய இவன் இந்த பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்றான் அப்படின்றது அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. அடுத்ததா மிக முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் முன்னாடி வந்து கௌரவமா வாழணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து நெறைய நம்மளுடைய
தன்மானத்த இழந்து இன்னைக்கு வந்து ஒவ்வொரு அலுவலகத்திலயும் நான் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த அந்த மாரி இருக்கக்கூடிய மனிதர்களுடைய கஷ்டங்கள பத்தி அந்த திரைப்படத்துல பேசியிருப்பாங்க. என்னன்னா, அந்த பாஸ் என்ன சொன்னாலும் நம்ம வந்து எல்லாத்துக்கும் நம்ம வந்து தலையாட்டிட்டே இருப்போம். என்ன திட்டினாலும், கேவலப்படுத்தினாலும், மத்தவங்க முன்னாடி அசிங்கப்படுத்தினாலும், இந்த வேலைய விட்டுட்டோம் அப்டின்னா நம்ம எப்படி வாழ்வோம் அப்டின்றதுக்காக, நம்ம வந்து எல்லா அவமானங்களையும் ஏற்றுக்கொண்டு நம்ம வந்து கடந்து போக தயாரா இருப்போம். நெறைய குடும்ப தலைவர்கள் உண்மையிலேயே வந்து தான் பணிபுரியக்கூடிய அலுவலகத்தில் தனக்கு சரியான மரியாதையே இல்ல அப்டின்னாலும், பரவால்ல மேனேஜர் திட்டுறான், திட்டிட்டு போட்டும். கூட இருக்க கொலீக்ஸ் திட்டுறான், திட்டிட்டு போட்டும். அந்த 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 அலுவலகத்தில வேலை செய்ற அந்த ஆஃபீஸ்ல வேலை செய்யக்கூடிய ஒரு ஒரு கேட் செக்யூரிட்டி திட்டினா கூட நம்ம வாங்கிட்டு போகக்கூடிய அ தன்மானம் இழந்த அந்த வாழ்க்கையெல்லாம் வந்து நெறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்டின்ற மாதிரி நம்ம வந்து பார்க்குறோம். அந்த ஒரு ஒரு பிரச்சனையும் வந்து இந்த திரைப்படத்தில காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து என்னன்னா, மற்றவர்களுடைய பார்வைக்காக கௌரவமா வாழணுன்றதுக்காக, உள்ளுக்குள்ள மகிழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் குடும்பத்துல. அப்படின்றத வந்து குரு சோமசுந்தரம் அவருடைய வாழ்க்கையை காட்டும்போது வந்து காட்டியிருப்பாங்க. அவருக்கும் அவரோட மனைவிக்கும் வந்து ஒரு இடத்துல நெறைய இடங்கள்ல கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஆனாலுமே வந்து என்னன்னா, மற்றவர்களுக்காக வாழணுன்றது மனைவிய வந்து ரொம்ப கட்டுப்படுத்துற மாரியான காட்சிகள் எல்லாம் இருக்கும். ஒரு கட்டத்துல வந்து மனைவி நான் இவர விவாகரத்தே பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு மன உளைச்சலோட இருப்பாங்க அப்படின்றத பத்திலாம் அந்த திரைப்படத்துல வந்து பேசியிருப்பாங்க. அதே மாரி வந்து அவங்க ம் அ எதிர்காலத்த பத்தின நம்மளோட கனவுகள் நெறைய இருக்கும்ல. எதிர்காலத்துல நான் இப்படி ஆயிடுவேன். எதிர்காலத்துல நான் அப்படி ஆயிடுவேன். எனக்கு இந்த பணம் மட்டும் வந்தா போதும். நான் என் வாழ்க்கையே மாறிடும். அப்படின்னு வந்து கைக்கு பணமே வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நெறைய இந்த மனக்கணக்குகள்லாம் போட்டு எதிர்காலத்த நோக்கி நம்ம ஓடிட்டு இருப்போம் தெரியுமா? அந்த பிரச்சனைய பத்தியும் இந்த திரைப்படத்துல வந்து அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாரி இன்னொரு ஒரு முக்கியமான எனக்கு வந்து ரொம்ப புடிச்ச ஜெயகாந்தன் அவர்களுடைய ஒரு வாக்கியம் இருக்கு. இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கடப்பது என்பது எனக்கு எளிமையான ஒரு விஷயம் தான். ஆனால் நீங்கள் வகுக்கக்கூடிய அந்த வரையறைக்குள்ளாக, அந்த எல்லை கோட்டுக்குள்ளாக வாழ்ந்து கடப்பது அப்படின்றது தான் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்றத பத்தி வந்து ஜெயகாந்தன் ஒரு வரி சொல்லியிருப்பாரு. எனக்கு அது ரொம்ப புடிச்ச வாழ்க்கை புடிச்ச ஒரு வரி அப்படின்னே சொல்லலாம். இந்த வாழ்க்கை நம்மால் வாழ்ந்து கடந்துட முடியுமா அப்படின்னு கேட்டா வாழ்ந்து கடந்துட முடியும். ஆனா அவனுக்காக வாழணும். இவனுக்காக வாழணும். இவன் பார்த்துருவானேன்றதுக்காக வாழணும். இவன் ஏதாவது சொல்லிடுவானேன்றதுக்காக நான் இப்படி இருக்கணும். அப்படின்லாம் நம்ம நெனச்சு வாழுறோம்ல. அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப கடினமான வாழ்க்கை. பிறருடைய பார்வைக்காக வாழக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு புடிச்ச மாரி நான் வாழணும்னா, நான் எத பத்தியுமே கவலைப்படாம நம்ம வாழ்ந்துட்டு போயிருவோம். நான் இன்னைக்கு எனக்கு எதுவுமே இல்ல. சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்ல. சாதாரண ஒரு கூழ் தான் இருக்கு. கஞ்சி தான் இருக்குன்னா கூட, நான் அத குடிச்சுட்டு தரையில படுத்தா கூட நிம்மதியா தூங்கிடுவேன். எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல அப்படின்ற வாழ்க்கைய நம்மளால வாழ முடியுமான்னு கேட்டா, முடியும். ஆனால் எதுத்த வீட்டுக்காரன் என்ன சொல்லுவான்? பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்லுவான்? அவன் வீட்ல டிவி வாங்கிட்டான், என் வீட்ல டிவி வாங்கணும். அவன் வீட்ல பைக் வாங்கிட்டான், என் வீட்ல பைக் வாங்கணும். அவன் வீட்ல கார் வாங்கிட்டான், என் வீட்ல கார் வாங்கணும். எப்படி வாங்குன? கடன் உடன பட்டாவது வாங்கு. அடுத்தவன பார்த்து புலிய பார்த்து பூனை சூடு போற அந்த கதைகள்லாம் இருக்குல்ல. இதுதான் வந்து இன்றைய சமூகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைய இந்த படத்துல வந்து அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். கடைசியில வந்து ஒரு கருத்து சொல்லியிருப்பாரு. என்னன்னா, இங்க வந்து மனிதர்களுக்கு மதிப்பு அப்படிங்கிறதே கிடையாது. மனிதர்கள் சம்பாதித்து கொண்டு வரக்கூடிய பணத்துக்கு மட்டும் தான் ஒரு மதிப்பு. ஒரு மனிதன் அப்படின்னா, அவன் வந்து எப்படி சொல்றதுன்னா, தெருவுல கால்நடையா நடந்து போறவனுக்கு கடனே இல்லாமல், யார்கிட்டயும் கடனே வாங்காம, அப்படியே சட்ட காலர தூக்கி விட்டுட்டு, தெருவுல கால்நடையா நடந்து போறவனுக்கு இருக்கக்கூடிய மரியாதைய விட, கடன உடன வாங்கியாவது கார்ல போறானுங்க பாருங்க. அவனுக்கு இருக்கக்கூடிய மரியாதை தான் இந்த சமூகத்துல அதிகமா இருக்கு அப்படிங்கிறத பத்தி வந்தும் அதையும் இந்த திரைப்படத்துல வந்து அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. இப்படி நெறைய சமூக கருத்துக்கள வந்து இந்த திரைப்படத்துல அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாரி இன்டர்காஸ்ட் மேரேஜ பத்தி சொல்லியிருப்பாங்க. ஜாதி விட்டு ஜாதி திருமணம் பண்றத வந்து பத்தி பேசியிருப்பாங்க. அதுல வந்து எப்படின்னா, ஜாதி விட்டு ஜாதி திருமணம் பண்ணும்போது என்ன நடக்கும்? பொதுவா வந்து இந்த மாமியாரோ, மாமனாரோ இல்ல வந்து இந்த குடும்பத்துல இருந்தால், அந்த குடும்பத்துல இருக்கவங்க இது பண்ணுவாங்க. அந்த குடும்பத்துல இருந்தா, இந்த குடும்பத்துல இருக்கவங்க இது பண்ணுவாங்க. ஏதாவது உயர்ந்த ஜாதியில இருக்கவங்க, தாழ்ந்த ஜாதியில பொண்ணு எடுத்துட்டா, எந்த ஜாதியில தாழ்ந்த ஜாதியோ, அந்த ஜாதிய வச்சு பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு இல்லையா? அத வந்து நான் சில இடங்கள்ல அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா கடைசியில வந்து, அது அப்படிலாம் இல்ல. அப்படின்றத வந்து காட்டி, அத சூப்பரா ஒரு ஒரு சீன்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப புடிச்சிருந்துச்சு. என்னடா உங்க ஜாதிய கொண்டு போய் குப்பையில போடுங்க. அப்படின்ற மாரியான அந்த சீன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாரி வந்து என்னன்னா, வெளியில வந்து நம்ம வந்து, மச்சான் நல்லா இருக்கியா? மாமா நல்லா இருக்கியா?" அப்படி இப்படின்னு நம்ம வந்து பேசிப்போம். ஆனா உள்ளுக்குள்ள கருவிக்கிட்டே இருப்போம்.
அந்த அதையும் வந்து போற போக்குல வந்து காட்டியிருப்பாங்க ஒரு ஒரு காட்சியில. அதுவும் நல்லா இருந்துச்சு. அதே மாரி வந்து என்னன்னா, புரணி பேசக்கூடியது. என்னதான் நம்ம விழுந்து விழுந்து செஞ்சாலுமே வந்து குடும்பத்தில புரணி பேசிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான கருத்துக்களையும் வந்து இந்த திரைப்படத்தில காட்டியிருப்பாங்க. சொந்தக்காரங்கன்னா, உறவுகள்னா எப்படிலாம் இருப்பாங்க, எப்படிலாம் வந்து புரணி பேசுவாங்க அப்படிங்கிறதையும் வந்து நகைச்சுவையா காட்டியிருப்பாங்க. அதுவும் வந்து ஒரு வகையில நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாரி இசையில வந்து ஒரு ஒரு பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது ஹீரோ இவரு வந்து 0 இப்ப வந்து 0 அப்படிங்கிற மாரி ஒரு பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாரி நெறைய நல்ல விஷயங்கள் இந்த திரைப்படத்துல இருக்கு. இந்த திரைப்படத்த வந்து இயக்கி இருக்கக்கூடியவர் வந்து ராஜேஸ்வர் காளிசாமி. அதே மாரி இந்த திரைப்படத்த அ எழுதியிருக்கவர் கூட சேர்ந்து எழுதியிருக்கவரு பிரசன்ன பாலச்சந்திரன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. இந்த திரைப்படத்துல வந்து மணிகண்டன் கதாநாயகனா நடிச்சிருக்காரு. சான்வி மோகனா கதாநாயகியா நடிச்சிருக்காங்க. அப்புறம் குரு சோமசுந்தரம், நிவேதிதா, ராஜப்பன் அந்த மாரி சுந்தரராஜன் இப்படி வந்து நெறைய பேரு நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாரி பாலாஜி சக்திவேல் இந்த திரைப்படத்துல வருவாரு. அவர பார்த்தப்ப எனக்கு வந்து காதல் திரைப்படத்துக்கு என்னுடைய நினைவுகள் எல்லாம் அங்க போயிருச்சு. ஏன்னா, காதல் அப்படிங்கிற அந்த திரைப்படத்த பாலாஜி சக்திவேல் எடுத்த அந்த திரைப்படம் அவ்ளோ அற்புதமான ஒரு திரைப்படம். எனக்கு நினைவுகள் எல்லாமே வந்து படத்த பார்க்கும்போதெல்லாம் நெறைய நேரங்கள்ல பாலாஜி சக்திவேலோட முகத்த பார்க்கும்போது தான் எனக்கு காதல் திரைப்படம், கல்லூரி திரைப்படம், அப்புறம் வந்து வழக்கு எண் 18/18 கீழ் 9 அந்த திரைப்படம் இப்படிலாம் வந்து அந்த திரைப்படங்கள் தான் அவருடைய ஒவ்வொரு தடவையும் அவரோட முகத்த பார்க்கும்போது தான் எனக்கு நினைவுக்கு வந்துட்டே இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாரி குரு சோமசுந்தரம் பார்க்கும்போதெல்லாம் வந்து அவரு முதல் முதலா நடிச்ச அந்த திரைப்படம், ஜோக்கர் திரைப்படம். அந்த திரைப்படம் எல்லாம் எனக்கு வந்து நினைவுக்கு வந்து போச்சு அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ அழகா இருந்துச்சு. நல்ல ஒரு சமூக கருத்து கொண்ட ஒரு திரைப்படத்த எடுத்திருந்தாங்க. சுந்தரராஜன் இயல்பாவே வந்து கோயம்புத்தூர்காரரு அவரு. கோயம்புத்தூர் ஸ்லாங்லாம் பொளந்து எடுப்பாரு. அதே மாரி நக்கலைட்ஸ் டீம் இருந்தாங்க. அவங்களும் வந்து காமெடில முழுக்க முழுக்க தெறிக்க விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஒரு மூடிய முழுங்கிட்டு ஒரு காமெடி ஒண்ணு வரும். நல்லா இருக்கும். அது ஆரம்ப கட்ட காட்சியிலேயே வந்து சொல்லியிருப்பாங்க. பாட்டில பல்லால கடிச்சு, கடிச்சு திறக்கிறேன். மூடிய ஒரு நாள் முழுங்கிட போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, இல்ல அப்படிலாம் முழுங்க மாட்டேன்னு சொல்லுவாரு. அததான் கடைசியில வந்து ஒரு ஒரு காட்சியாவே வச்சு நகைச்சுவையா வச்சு சொல்லியிருப்பாங்க. நல்லாருக்கும். குரு சோமசுந்தரத்துக்கு வந்து முன்னாடி வாழணும் அப்படின்றதுக்காகவே மணிகண்டன் செய்யக்கூடிய செயல்கள். அவரு வந்து பார்த்தீங்கன்னா, குரு சோமசுந்தரம் மணிகண்டன் முதல்ல பைக் வாங்குவாரு. வேலைக்கு போவாரு. பைக் வாங்குவாரு. "பைக் தான் வச்சிருக்கியா?" அப்படின்னோனே, கார் வாங்கணுன்றதுக்காகவே ஒரு டப்பா கார வாங்கிட்டு போய் அவரு முன்னாடி நிப்பாட்டுவாரு. "கார் வாங்கிட்டேன்" அப்படின்னு சொல்லுவாரு. இந்த மாரி வந்து அதான் முன்னாடியே சொன்ன மாரி வந்து அடுத்தவர்கள் பார்வைக்காகவே வாழணும். தாய்மாமனுக்கு முன்னாடி வந்து அசிங்கப்படக்கூடாது, அவமானப்படக்கூடாது அப்படின்றதுக்காகவே வந்து ஒரு வரட்டு கௌரவத்துக்காகவே மணிகண்டன் வந்து என்னென்ன செயல்கள் எல்லாம் செய்றாரு அப்படின்றத பத்தி சொல்லியிருப்பாங்க. அதே மாரி குடும்பத்தில வந்து நெறைய கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டத்துக்கு மத்தியிலயும் வந்து கஷ்டங்கள தீர்க்க முடியல அப்படின்னாலும், கடன் வாங்கியாவது வாழ்க்கைய நடத்தணும் அப்படின்ற அந்த வாழ்க்கை மணிகண்டன் எப்படிலாம் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருப்பாங்க. இன்னுமே வந்து நெறைய இருக்கு. நெறைய எடுத்து வச்சிருந்தேன். ஆனா நேரம் கருதி நான் வந்து கொஞ்சம் சுருக்கமாவே முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த கருத்துக்கள் எனக்கு தெரிஞ்ச எனக்கு ஞாபகத்துல இருந்த எல்லா கருத்துக்களையும் வந்து சமூக கருத்துக்களையும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரிந்த உங்களுடைய கருத்துக்களையும் வந்து மறக்காம பதிவு பண்ணுங்க. வேற ஏதாவது திரைப்படங்கள் இதே மாரி சமூகம் சார்ந்த திரைப்படங்கள், சமூக கருத்துக்கள் சொல்லக்கூடிய திரைப்படங்கள், இப்ப வந்து நெறைய நான் வந்து நெறைய நண்பர்கள் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல என்னோட பார்வையில இருந்து நம்ம அதான் நான் என்னன்னா, ஏற்கனவே நெறைய பேர் இத பத்தி பேசிட்டாங்க. சரி நம்மளோட பார்வையில இருந்தும் நம்மளுடைய ஒரு பார்வைய பார்த்துருவோம். அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவ வந்து நான் பண்ணேன். சரி சரி இந்த பகுதி இந்த மட்டில முடியுது. உங்களுடைய கருத்துக்கள எனக்கு மறக்காம தெரியப்படுத்துங்க. அதே மாரி வந்து நம்மளுடைய பகுதி வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா, மறக்காம வந்து அ ஸ் அ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கருத்துக்கள் தெரிவிங்க. அதே மாரி வந்து வாடிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, விருப்பம் தெரிவிங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு இந்த பகுதிகள பகிருங்க. அதே மாரி வந்து வேற ஏதாவது திரைப்படங்கள் பண்ணலாம் அப்படின்ற மாரி இருந்துச்சு அப்படின்னா, அதையுமே வந்து நீங்க கருத்துல தெரிவிங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். மீண்டும் மற்றும் ஒரு இனிய சரியான ஒரு பகுதியில் சந்திப்போம். நம்மளுடைய தமிழ் கவியுலகு வலையொலிக்கு நீங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பேராதரவுக்கு மிகப்பெரிய நன்றி நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா வந்து நெறைய அ பதிவுகள வந்து இவ்ளோ பொறுமையா கேட்டு, பார்த்து கருத்து சொல்றது, விருப்பம் தெரிவிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அத வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கக்கூடிய உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. சப்ஸ்கிரைபர் தான் வந்து ஏறாமயே இருக்கு. முடிஞ்ச வரை வந்து இத கேட்டுட்டு இருக்க எல்லாருமே வந்து மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டன கொஞ்சம் அழுத்தி விட்டுருங்க. பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷனையும் அழுத்தி விட்டுருங்க. சேனல் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகுறதுக்கு உதவியா இருக்கும். வளர்றதுக்கு உதவியா இருக்கும். சொன்ன மாரி மற்றும் ஒரு இனிய சரியான ஒரு பகுதியில் சந்திப்போம். நன்றி உறவுகளே! வணக்கம். தொடர்ந்து இணைந்திருப்போம்.